இன்றைக்கு என்னுடைய வடபகுதியை பொறுத்தளவிலே நாங்கள் மீண்டெடுக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இளைஞர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு நாளாக நாங்கள் இந்த நிலையை பார்த்து நிற்கின்றோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்து கல்வியை பொறுத்தளவிலே இந்த வரவேற்பை கொண்டாடுகின்ற பொழுது இந்த பழைய மாணவர்கள் மிக ஒரு துல்லியமான தலைப்பை சொல்லியிருந்தார்கள். கடந்த நூற்றாண்டு காலமாக ஒவ்வொரு தசாப்தமாக இங்கே வருகைகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக சுவாமி விவேகானந்தர்கள் 19ஆம் நூற்றாண்டிலே இந்த மண்ணிலே காண்பித்திருக்கிறார்கள். அதே போன்று அகிம்சா மூர்த்தியாகிய காந்திஜி அவர்கள் இந்த மண்ணிலே காண்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அறிவியல் ரீதியாக இன்றைக்கு என்னுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த காலையை தொட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு எதிர்காலத்துக்கான நம்பிக்கை இருக்கின்ற நாளாக நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் எங்கள் மனதார்ந்த வரவேற்பினை நெஞ்சார்த்தமாக எங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கருத்துக்கள் மூலம் அவரை வரவேற்றுக் கொள்வார் கேட்டு என்னுடைய வரவேற்பை அறிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்து கல்லூரியின் சார்பாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஒரு நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கி வைக்கப்படும். பழைய மாணவர் சங்கத்தினுடைய அன்பளிப்பினையும் தற்பொழுது துரிதமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பழைய மாணவர்கள் சார்பாக இந்து மாமன்றத்தின் தலைவரும் செயலாளர்களும் திரு கைலாசபதி திரு நீலகண்டன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நினைவு பட்டயத்தை இப்பொழுது வழங்கி வைப்பார்கள். அனைவரும் அமர்ந்து நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் விதாரண்யா அவர்களே, மாண்புமிகு ஆளுநர் சந்திரஸ்ரீ அவர்களே, மேம்பட்டறிஞர் திரு அசோக் காந்தா அவர்களே, மாண்புமிகு திரு அஸ்வர் அவர்களே, திரு மகாலிங்கம் அவர்களே, ஸ்ரீ கணேஷ்ராஜா அவர்களே, யாழ்ப்பாண பெருமக்கள் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம், உங்களுக்கு வணக்கம். நண்பர்களே, யாழ் இந்து கல்லூரியில் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை சந்தித்து உரையாட கிடைத்த வாய்ப்புக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1790 தொடங்கி இன்றைக்கு 122 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய மிக பழம்பெருமை படைத்ததுதான் இந்த இந்து கல்லூரி. அப்படிப்பட்ட நீண்ட நெடிய பராமரிப்பு கொண்ட உங்கள் கல்லூரி 122 ஆண்டுகள் கல்விப்பணி செய்துள்ள ஒரு கல்லூரியில் இருக்கும்போது அதன் பெருமை என்ன, என்று நினைத்து பார்த்தேன். நினைக்க நம் வாழ்வெளியில், அதாவது மில்கி வே
நம் பால்வெளியில் நடக்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பூமி தன்னைத்தானே சுற்ற 24 மணி நேரமாகும். இரவு பகலும் நிகழ்கின்றன இந்த நிகழ்ச்சி. அதே பூமி சூரியனை சுற்றுகிறது. அது ஒரு சுற்றுவதற்கு ஒரு வருடமாகிறது இல்லையா? அதாவது உங்கள் இந்து கல்லூரி பூமியில் இருப்பதால் இதுவரை 121 முறை சூரியனை சுற்றி சுழன்று பல மாணவ நட்சத்திரங்களை உருவாக்கியுள்ளது. அந்த மிகப்பெரிய கல்விப்பணிக்கு உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். எனவே யாழ் இந்து கல்லூரியும் அதை நிறுவிய நிறுவனர்களின் தொலைநோக்கு பார்வையையும் அவர்களின் சமுதாய பார்வையையும் தமிழ் வழி கல்வி முறையையும் தமிழை வளர்க்கவும் கல்வியை தமிழ் மாணவர்களுக்கு கிடைக்க இந்த கல்லூரியின் நிறுவனங்களும் அவர்களுக்கு பின்பாக வந்த நிர்வாகிகளும் ஆசிரியர்களுக்கும் இந்த கல்லூரியில் படித்து பயின்று உலகத்தில் பல்வேறு உயர்ந்த பதவியில் இருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நன்னாள் மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எழுச்சி பெற்ற மனங்களை பார்க்கிறேன், உங்கள் உற்சாகத்தை பார்க்கிறேன். நீங்கள் எல்லோரும் வெற்றியடைய வளமான வாழ்வு பெற ஒரு சிறு கவிதை மூலம் என் கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கவிதையின் தலைப்பு வாழ்வில் நான் பறந்து கொண்டே இருப்பேன். தலைப்பு என்ன? வாழ்வினால் பறந்து கொண்டே இருப்பேன். நீங்க உட்கார்ந்து வாழ்வில் நான் பறந்து கொண்டே இருப்பேன் என்பதாக. இதை எல்லோரும் என்னுடன் சேர்ந்து சொல்கிறீர்களா? சொல்றீங்களா? ஏன்? என்ன? I am born with potential. I am born with potential. I am born with goodness and trust. I am born with ideas and dreams. I am born with greatness. I am born with greatness. I am born with confidence. I am born with wings. So, I am not meant for crawling. I have wings. I will fly. I will fly. I will fly. How many of you will fly? Fly? All of you? You will fly. Okay, நான் பறந்து கொண்டே இருப்பேன். பறக்க வேண்டும் என்ற உணர்வு வாழ்வில் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் வெற்றியடைய முடியும். நண்பர்களே, உன்னால் வெற்றியடைய முடியும். 2020க்குள் வளமான நாட்டை நாம் காண்போம். இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் வளமான நாடாக மாற வேண்டும். நண்பர்களே, உங்களை அனைவரையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். லீட் இந்தியா 2020 அமைப்பு என்ற ஆச்சாரியா சுதர்சன்ஜி அவர்களால் ஆந்திர மாநிலத்தில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 மாநிலங்களின் வெளிநாடுகளில் வைக்கும் இந்தியர்கள் மத்தியிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பல லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்து நான் மாணவர்களுக்கு கிடைத்த 10 உறுதிமொழிகளில் இருந்து சிறப்பு பயிற்சி அளிக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து மாணவர்களை திறம்பட செயல்பட வழிநடத்தும் விதமாக மாணவர்களுக்கு அந்த 10 உறுதிமொழிகளில், அதாவது கீழ்கண்ட வழிகளில் பன்முக பயிற்சி அளிக்கிறார்கள். உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது, உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் எப்படி நடப்பது, அடுத்தவர்களை மதிக்கவும் அடுத்தவர்களை